சரி, திரு நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்கணும். என்ன நான் அப்படி சொல்ல, செங்கோட்டையன் போறது உங்களுக்கே ஒரு ஊடாட்டம் இருக்கு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ்? ஆமா, பிரேக்கிங் நியூஸ் கொடுங்க. அண்ணாமலை தான் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றாரு. அவருக்கு கேரியருக்கு ஆபத்து வந்தது. யார் கேரியருக்கு? செங்கோட்டையனுடைய. சீட்டு தந்திருக்க மாட்டாங்களா? எம்எல்ஏ சீட்டு தந்திருக்க மாட்டாங்களா? இல்லை. அவர் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். ஒன்றுபட்ட அதிமுக தான் வர்ற தேர்தலில் களத்தில் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார். சரி, அதை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு ஜனநாயக பண்பு இருந்திருக்குமானால் எடப்பாடி பழனிசாமி அதை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை, பன்னீர்செல்வத்தை, டிடிவி தினகரனை சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் 3,42,000 ஓட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழ சின்னத்தில் நின்று அண்ணன் ஓபிஎஸ் வாங்கினார். தேனி தொகுதியில் நின்று 2,90,000 ஓட்டு நண்பர் டிடிவி தினகரன் வாங்கினார். ஆகவே அதிமுக ஓட்டு சிதறக்கூடாது, சிந்தக்கூடாது, சின்னாபின்னமாக்கக்கூடாது. இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை தவிர அவர் வேறு எதுவும் செய்யவில்லை. அதற்காக இன்றைக்கு அவரை அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டார். ஒண்டவந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதை இது. விரட்டிட்டார். அப்போ எந்த ஜனநாயக பண்பும் இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு கட்சியை முன்னெடுத்து செல்வது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் காத்திருந்து அந்த அவர் முயற்சி நடக்காத நேரத்தில் அவருக்கு அவருடைய கேரியர் 80 ஆசை வரும்னு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. ட்ரம்புக்கு வரல, சேலம் மணிகண்டன் ட்ரம்புக்கு வரல, பைடனுக்கு வரல, 80 கலைஞர் முதலமைச்சராகல. அதனால இப்படியெல்லாம் சொல்லப்படாது. அவருக்கு எல்லா தொண்டர்களுக்கும் அறிமுகமானவர் அதிமுகவில் செங்கோட்டையன் தான். கண்விழிக்காத கிராமத்தில் ஒற்றையடி சாலையில் ஒரு குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அப்பாவி தொண்டனுடைய பெயரையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற இடத்துல இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி ஏடிஎம்கேல செங்கோட்டையன் தான். அது பழைய காலங்க. லாஸ்ட் 7 இயர்ஸ் நீங்க ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல அவருக்கு ஒன்றும் பெரிய ரோல் கொடுக்கல அவருக்கு. புரட்சி தலைவியாலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர், புரட்சி தலைவியாலே மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர். புரட்சி தலைவி ஒதுக்குவாங்க, உடனே சேர்ப்பாங்க. அதெல்லாம் புரட்சி தலைவி அரசியல். சரிங்க, இது செங்கோட்டையனை போறது அல்லது இவங்க டிடிவி சொல்றது தேர்ட் ஃப்ரண்ட்னு சொல்றது, ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்றது, இது எல்லாமே ஏடிஎம்கேவை சிஸ்டமேட்டிக்கா வீக்கன் பண்ற ஒரு முயற்சி. ஏடிஎம்கே ஓட் பேங்க் எந்த நிபந்தனையுமின்றி நான் சேருகிறேன்னு தானே ஓபிஎஸ் சொன்னாரு. ஏன் சேர்க்கல? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற நோக்கம் இல்லைன்னு வெளிப்படையாகவே சசிகலா அறிவித்தார். ஏன் சேர்க்கல? இதுக்கு காரணத்தை அவர் சொல்ல முடியுமா? கட்சிக்கு துரோகம் செய்தாருன்னு சொல்றாரு. என்ன கட்சிக்கு துரோகம் செய்வது? இது நீ சொல்றதுக்கு யாரு? நீயே தற்காலிக பொதுச் செயலாளர் தானே. உன் கேஸ் இன்னும் சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்க. அதனால நான் கேட்கிறேன், நீ யாருன்னு கேட்கிறேன். நான் நிபந்தனை இல்லாமல் சேருகிறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு ஏற்க மாட்டேங்கிற அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஐயா, யாருக்கு அதிகாரத்தை? ஒருமையில பேசி அவருடைய அதிகாரத்துல நீங்க கேள்வி கேட்க முடியாது. அது அவருடைய வெறும் அதிகாரம். 1.5 கோடி தொண்டர்களும் அவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு கட்சி அலுவலகத்தை உடைப்பீங்க. அவருக்கு அதிகாரத்தினால என்னாச்சு? கட்சி சின்னத்தை முடக்கு. அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 தொகுதியில 3வது இடம், ஒரு தொகுதியில 4வது இடம். சோவாட் அது ஒரு தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டே வருகிறது. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும்.
என்று நேத்து சொன்னால் வரைக்கும் விஜய்க்கு அது பெரிய ஆதரவா தவறா? பேசுறீங்க. இப்ப யாருக்கு ஆதரவா சரிங்க, பேசுறீங்க? தேவர் ஜெயந்தி நடக்கிற அன்னைக்கு இல்ல, போய் நேத்து வரை பசும்பொன்ல விஜய்க்கு ஆதரவா அதிமுக பேசுறீங்க. யாருக்கு தொண்டர்கள்லாம் ஆதரவா ஒண்ணு சேர்க்க பேசுறீங்க? போறேன், உரிமை மீட்க போறோம், ஒன்றிணைக்கிறது தான் வேலைன்னுலாம் சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ள அதிமுக க்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு. அதான் அதிமுக ஒன்று சேர்க்கிற வேலையா? இல்ல, அந்த முயற்சி அவருக்கு பலிக்கல. அவர் எடுத்த முயற்சி பலிக்கல. அவருடைய கேரியரை காப்பாத்திக்கிட்டதுக்கு போயிருக்காரு. அன்பும் ஆதரவும் காட்டுகிற இடத்துல போயிருக்காரு. அவ்வளவுதான், வேற என்ன? சரி, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் 200 தொகுதியில ஜெயிக்கணும், முதலமைச்சர் கொடுத்த டார்கெட்டை அடுத்த 4 மாசம் வேலை செய்யுங்கன்றாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு திமுகவுக்கா? கேளுங்க, 234 தொகுதியில 200 தொகுதின்னு அவங்க சொல்றாங்கல்ல, வலிமையான கூட்டணி திமுகவுக்கு இருக்கு. அது ஒன்று. ஒரு தமிழ்நாட்டின் ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றவருடைய எண்ணிக்கை 2,88,00,000 பேர். இன்னைக்கு தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கிற கீதா ஜீவன் யாரெல்லாம் பயனாளிகள் என்று சில பட்டியலை கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார் கீதா ஜீவன். இதை எல்லாரும் பின்பற்றுவார்களான்னு எனக்கு தெரியாது. ஆகவே திமுக குணம் நாடி குற்றம் நாடினா திமுகவுட குணம் தான் அதிகமாக இருக்க தவிர குற்றம் இல்லை. ஸோ ஆட்சியின் நிறைகள், கூட்டணி பலம், இதை கொண்டு அதை அச்சீவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பாசிஸ்டுகளுக்கு எதிராக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வரலாற்று கடமைக்கு இன்றைக்கு தலைமை தாங்குகிற இடத்துல அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். இது மக்கள்கிட்ட பயங்கரமான மரியாதையை பெற்றுத்தரும். இந்த கடமையை சறுக்காமல் செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். ஆனா திமுகவில் என்ன பிரச்சனைன்னா பிரச்சாரமே கிடையாது. கலைஞர் பிறந்தநாள் கூட்டமே நான் ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன். உயிரை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறேன், கிடையாது. சரி, நான் பேசுறது மட்டும் இல்லை, திமுகவில் கூட்டமே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.